கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையை பேசிய 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். யார் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, யார் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போமானால், நம்ம பாவத்தில் இருந்து, நம்ம அக்கிரமத்தில் இருந்து, நம்மளை எல்லாரும் ஒதுக்கி விடப்பட்ட சூழ்நிலையில், எல்லாரும் நம்மளை தள்ளி விடப்பட்ட சூழ்நிலையில், நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது, விழுந்து கிடக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தின் நிமித்தமாய் நம்மளை மீட்டெடுத்து, நம்மளை இந்த நாள் வரைக்கும் உயிரோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு கூட அவர் நம்மளை முத்திரையாக தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி மீட்டெடுத்த நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். நம்மளை அப்படி ஜீவனோடு கூட நம்மளை மீட்டெடுத்த பாவத்தில் இருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் சபைக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் நல்லது தான் செய்கிறேன், நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் பார்ப்போமானால், பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சின்ன பொய் தான், நம்ம நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில் சின்ன பொய் தான், நான் தப்பு பண்ணலை, ஆனாலும் அவங்க ஏதாவது நினச்சிக்கிருவாங்கன்னு சொல்லி நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன், நான் தப்பு பண்ணலைன்னு ஆண்டவருக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பொய்யை கூட நீ பேசாத, உண்மையே அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த பொய்யை பேசுகிறவன் வேதத்தில் பார்க்கிறோம். பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறவன் பிசாசானவன் என்று சொல்லி பார்க்கிறான். அந்த பொய்யை பேச வைக்கிறது பிசாசானவன். அந்த பிசாசானவன் கொடுக்கிற அந்த பொய்யை பேசிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சின்ன பொய்யை நிமித்தமாய் நம்ம நேசிக்கிறவங்கள்ட்டையோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ கூட வேலை செய்கிறவங்கள்ட்டையோ ஒரு சின்ன பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த பாரத்தை உண்டாக்கும், அது கலக்கத்தை உண்டாக்கும். ஒரு மனுஷனையே அப்படி கலக்கத்தை உண்டு பண்ணும் பொழுது நம்மளை மீட்டெடுத்த பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அந்த பொய்யை நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பொய் மாத்திரமல்ல, கோபம், அந்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். கோபத்தின் நிமித்தமாய் பாவம் எழும்புகிறது. அந்த பாவத்தின் நிமித்தமாய், அந்த கோபத்தின் நிமித்தமாய் நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாகவே தனிய கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, திருடாமலும் கெட்ட வார்த்தைகளை பேசாமலும், இதோ அந்த நாவு ஆண்டவரை துதிக்கிற நாவாக இருக்கிறது. ஒரே நாவலை துதித்தலும் சபித்தலும் உண்டாகக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். துதிக்கிற அந்த நாவு, ஜெபிக்கிற அந்த நாவு, ஆராதிக்கிற அந்த நாவு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தின் நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ நாள் நினைக்கலாம், என் ஜெபத்துக்கு பதில் வரல, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கும். ஒரு வேளை இந்த நாள் வரைக்கும், நேற்றைய தினத்து வரைக்கும் ஒரு வேளை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலே நீங்கள் மகிமைப்படுத்த